சுதந்திரமா இருக்கீங்களா? சுதந்திர நாட்டுல எல்லாரும் சுதந்திரமா இருக்கீங்களா? என்னம்மா முட்டாள்தனமா கேள்வி கேட்குற? காந்திஜி சொன்னாராம், சுதந்திரம் வாங்கிட்டோன்னு. சரிங்களா? எதுலலாம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். நானு என்ன பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போவேன். அப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, என் அப்பாவோட கிரிவல பாதையில வரும்பொழுது 12 மணி, 1 மணி ஆனாலும் நடப்பேன். ஆனா யாரும் எதுவும் என்ன எதுவுமே சொல்ல முடியாது. நெனைப்பேன், சுதந்திர நாட்டுல எவ்வளோ சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா வாழ வழி இல்லாம போச்சுன்னா, அங்க சுதந்திரம் தோத்துடுச்சு போயிடுதுன்னு. ஆனா, இன்னைக்கு நம்ம சட்டங்கள் நமக்கு எதுலலாம் சுதந்திரம் குடுத்துருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். சுதந்திரம் பேச்சு மற்றும் கருத்திலே சுதந்திரம். ஆயுதமின்றி அமைதியாக கூடும் உரிமை. சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். சங்கம் கழகம் அமைக்கும் உரிமை. சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். இந்தியாவின் எந்த பகுதிக்கும் செல்லும் உரிமை. சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். இந்தியாவின் எந்த பகுதியிலும் குடியேறும் உரிமை. சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். எந்த தொழில் வேலை செய்யும் சுதந்திரம். சுதந்திரம், சுதந்திரம். விருப்பமான தொழிலை செய்யும் சுதந்திரம். சுதந்திரம். இந்த மாதிரி 6 விதமான சுதந்திரம் நம்ம சட்டம் கொடுத்துருக்கு. முதல்ல என்ன சொன்னா பாருங்க, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். நம்ம உண்மையை மனசுல உள்ளதை உண்மையை பேசலாம், எழுதலாம், சோசியல் மீடியால போடலாம். ஆனா நாட்டுக்கு எதிராக வன்முறை தூண்டக்கூடாது, அவ்வளவுதான். 2வது சுதந்திரம் பார்த்தீங்கன்னா, ஆயுதமின்றி அமைதியா கூடக்கூடிய உரிமை. ப்ராட்டஸ்ட்னு சொல்லுவாங்க, ஊர்வலம் பண்ணலாம், கலவரம் பண்ணக்கூடாது. 3வது சங்கம் மற்றும் கழகம் அமைக்கும் உரிமை. யூனியன், கிளப், என்ஜிஓ, ஸ்டூடெண்ட் குரூப் எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பகுதிக்கு, இந்தியாவில் மட்டும் எந்த பகுதிக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், செல்லக்கூடிய உரிமை நமக்கு உண்டு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே வேணாலும் போகலாம். அதே மாதிரி இந்தியாவிலோட எந்த பகுதியிலையும் நம்ம என்ன பண்ணலாம், குடியேறக்கூடிய உரிமை இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து மும்பை நீங்கள் போகலாங்க, வேலை பார்க்கலாங்க, யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வேலை வேணாலும் செய்யலாம். சரியா? கடை, கம்பெனி, விவசாயம், அது உங்கள் விருப்பம், என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 20 என்ன சொல்லுமா, முதல்ல பார்த்தீங்க 19 உள்ள உரிமைகள்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது பாருங்க. குற்றங்களுக்கான பாதுகாப்பை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 20. அதாவது ஒரு சுதந்திரத்துக்கு 2 தடவை தண்டனை உண்டு. அதாவது ஒரு குற்றத்துக்கு 2 தடவை தண்டனை கூடாதாங்க. பின்னாடி வந்த சட்டத்தை வச்சு பழைய குற்றத்துக்கு அப்படியே தண்டிக்க கூடாதான். செல்ஃபா இல்லை எதிராக கட்சி செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாதான். ஓகேவா? அடுத்து 21 ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது பாருங்க. உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரம். சட்டப்படி இல்லாமல் யாரோட உயிரையும் பறிக்கக்கூடாது. கல்வியாக இருக்கட்டும், கல்வி உரிமையாக இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கண்ணியத்தோடு வாழக்கூடிய உரிமையாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வருங்க. அடுத்து கடைசி உரிமை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 கைதானா பாதுகாப்பு. அதாவது ஒரு கைதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் அவங்க கோர்ட்டில் நிறுத்தணும். லாயர் வச்சு வாதாட உரிமை உண்டு. என்னங்க இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சட்டங்கள். அந்த சட்டங்கள் நமக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குதுங்கிறத நீங்கள் உலகத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம எல்லாரோட கடமையும் கூட. ரைட் டு ஃப்ரீடம்னு சொன்னால் 6 வகையான சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பேச்சு, கருத்து, ஆயுதமின்றி அமைதியாக கூடக்கூடிய உரிமை, கழகம் அமைக்கும் உரிமை, எந்த பகுதிக்கும் செல்லக்கூடிய உரிமை, அடுத்து பார்த்தீங்கன்னா குடியேறக்கூடிய உரிமை, அடுத்து வேலை செய்யக்கூடிய உரிமை. அடுத்து 20 என்ன சொன்னேன், குற்றங்களுக்கு தண்டனை 2 விதமான இதை பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்து 21 என்ன சொன்னிச்சு, உயிர் மற்றும் தனிநபர் என்ன சட்டப்படி என்ன செய்யணும். 22 கடைசியாக பார்த்தோம். கைதானா அந்த கைதியை என்ன பண்ணுவாங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சட்டங்களை தெரிஞ்சு கமெண்ட்ஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.